வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாரம் பேசுகிறேன். 6th வரலாறில் ஏற்கனவே 2 பாடம் பார்த்துட்டோம். முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன, இரண்டாவது பாடம் மனிதனின் பரிணாம வளர்ச்சி, மூணாவது பாடம் சிந்து சமவெளி நாகரிகம். சார், நாகரிகம்ன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சிவிலைசேஷன் சொல்லலாம். அந்த சிவிலைசேஷன்ற ஆங்கில வார்த்தை சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதற்கு என்ன அர்த்தம்னா நகரத்தில் வசிப்பவர்னு அர்த்தம். சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கால அளவு கிமு 3300 ஆரம்பிச்சு 1900 அல்லது 1700. சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம 3 வகையாக பிரித்து வச்சுருக்கோம். தொடக்க காலம், முதிர்ச்சியடைந்த காலம், பிந்தைய காலம். இதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதா ப்ரீ ஹரப்பன், மிடில் ஹரப்பன், போஸ்ட் ஹரப்பன். 3300 2600 அந்த காலகட்டத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா தொடக்க கால ஹரப்பான்னு சொல்லலாம். 2600 1900 அந்த காலகட்டத்தை முதிர்ச்சியடைந்த ஹரப்பான்னு சொல்லலாம். 1900 1700 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை பிந்தைய ஹரப்பான்னு சொல்லலாம். சார், நீங்கள் சொல்லும்போது தொடக்க கால ஹரப்பான்னு சொன்னீங்க சார். ஏன்னா அந்த அகழாய்வில் முத கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா, அதனால ஹரப்பா நாகரிகம் சொல்லலாம். சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா சார்? சிந்து சமவெளி நாகரிகம் சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன சார்? சிந்து நதி பக்கத்தில் மட்டும் அந்த மக்கள் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ அந்த நாகரிகம் அங்கே மட்டும்தான் இருந்துச்சு நினச்சி தான் தோண்ட ஆரம்பித்தோம். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதிக்கு அப்பாலும் அந்த நாகரிகம் பரவி இருந்தனால சிந்து வெளி நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது. மூணாவது முத கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா, அதனால ஹரப்பா நாகரிகம் என அழைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து வெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், சிந்து சரஸ்வதி நாகரிகம் சொல்லலாம், காகரா நாகரிகம் சொல்லலாம். நிறைய பேர் இருக்குது, சில முக்கியமான பேர்கள் மட்டும் இங்கே கொடுத்துருக்கு. நாகரிகம் உருவான இடம் நதிக்கரை. உலகளவில் பழமையான நாகரிகம் மொத்தம் 4. அந்த பட்டியலில் முதலிடம் இருக்கக்கூடியது மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா அப்படின்ற வார்த்தைக்கு 2 நதிகளுக்கு இடையில் அர்த்தம். அப்போ யூப்ரட்டிஸ் மற்றும் டைரிஸ் அப்படின்ற 2 நதிகளுக்கு இடையில் உருவான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். அதோடைய கால அளவு 3500 2000 வரை. உலகளவில் பழமையான நாகரிகங்கள் பட்டியலில் 2வது இடம் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நதியில் உருவான நாகரிகம், அதனால சிந்து சமவெளி நாகரிகம். 3வது பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். உலகத்திலே நீளமான நதின்னு சொல்லப்படக்கூடிய நைல் நதியில் உருவான நாகரிகம், அதனால எகிப்து நாகரிகம் 3வது இடத்துல இருக்கு. நைல் நதியோட நன்கொடை தான் எகிப்துன்னு சொன்னவர் யாரு? வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய ஹெரோடோட்டஸ். எகிப்து நாகரிகத்துடைய கால அளவு கிமு 3800 1100 வரை. உலகளவில் பழமையான நாகரிகங்கள் பட்டியலில் 4வது இடம் இருக்கக்கூடியது சீன நாகரிகம். அதை உருவான நதியின் பெயர் ஹவாங்கா நதி அல்லது மஞ்சள் நதி. சீனாவின் துயரம் என அழைக்கப்படக்கூடிய நதியும் இதுதான். இது அடிக்கடி தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த காரணங்களால் சீனாவின் துயரம் என அழைக்கப்படுகிறது. இந்த சீன நாகரிகத்துடைய கால அளவு கிமு 1700 1122 வரை. இதே மாதிரி அசாமின் துயரம் என அழைக்கப்படக்கூடிய நதி பிரம்மபுத்திரா. பீகாரின் துயரம் என அழைக்கப்படக்கூடிய நதி கோசி. வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படக்கூடிய நதி தாமோதர் நதி. இந்த பாடத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.